வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் இந்த ஏசி வாங்கி 6 மந்த் தான் ஆகுது. ஆனால் ரூமில் கூலிங் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. நாளுக்கு நாள் ஃப்ரெஷ்ஷான ஏரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏசி போட்டாலும் எப்போவுமே ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் மேலே ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கோம்ல, அதை எடுத்து எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி ஃபிட் பண்ணாலும் எங்கள் கூலிங் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஏசி வாங்கின புதுசில் போட்டோன்னே ரூம் 10 மினிட்ஸில் நல்லா சில்லாயிரும். ரூம் டெம்பரேச்சர் நல்லா டிக்ரீஸ் ஆகிறது தெரியும். இப்போ ரூம் டெம்பரேச்சர் 6 ஹவர்ஸ் ஓடினாலும் 1 or 2 டிகிரி மட்டும்தான் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கள் ஏசி வாங்கி 6 மாதம் தான் ஆனனால நாங்கள் சர்வீஸ் சென்டர் கால் பண்ணோம். மேபி கேஸ் லீக் ஆகிருக்கும், கேஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, உள்ளே இருக்க பேனல் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. உள்ளே இருக்க பேனல் டஸ்ட்டாக இருக்கிறனால தான் ஏசி ஓடினாலும் கூலிங்கான நம்மளுக்கு காற்று வரல அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே இருக்க பேனலை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணோன்னா சரியாயிரும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க ஒரு பேக் மாதிரி போட்டு ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணாங்க. மேலே இருக்க அந்த பேனல் இருக்கும்ல, அது ஃபுல்லாகவும் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஏசியை போட்டாங்க. இப்போது ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. செம்மையான கூலிங், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிது. சர்வீஸ் மேன் சொல்லிட்டு போனது 6 மந்த்க்கு ஒரு தடவை ஃபுல் க்ளீனிங் பண்ணணும். அப்போ தான் ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இல்லைனா கரண்ட் பில்லு தான் வேஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. நீங்கள் ஏசி போட்டு ஃபேன் போட்டிங்கன்னா ரூம் கூலிங் ஆகிரும். ஆனால் அந்த ஃபேனை 2 பாயிண்ட்டுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா? இந்த மாதிரி ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் யாராவது ஏசி வச்சுருந்தா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.